Taste the Daily. கலக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஜூன் 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 4ற்கு எதிரில் உள்ள தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வட சென்னையை விஷநகரமாக்கும் கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை அலைக்கழிப்பதுடன் திமுக நிர்வாகிக்கு ஆளும் திமுக பக்கபலமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சத்தியமாக என்னால் முடியல. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க விட்டு 3 ப்ரெஸ் ரிலீஸுமே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்கிற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்கிறேன். அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்னை விசாரித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அதே வகுப்பைச் சேர்ந்த 16 வயது மாணவன் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக அரசு பள்ளிகளில் பாலின கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டதால் சிறுவர் சிறுமிகள் வாழ்க்கையை இழப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க இருசக்கர வாகனத்தில் 9 கிலோ கஞ்சா கடத்தி சென்ற 3 பிடிபட்டனர். போதைப் பொருட்களை எரித்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குமாரகுறிச்சி பகுதியில் மாடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். கோவை விலாங்குறிச்சி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களுக்கு மது அருந்த வந்தவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கொடூரம். உயிரிழந்தவரை மதுபான கடைக்கு வெளியே கொண்டு வந்து வீசி செல்லும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்கள் அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3250 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். துருபிடித்த இரும்புக்கர ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் கள்ள சந்தையில் விற்கப்படும் அவலம் உள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே சுமார் 50 கிலோ எடையுள்ள 35 மூட்டைகளில் ரேஷன் அரிசி கடத்திய 4 பேர் சிக்கினர். மக்களுக்கு வழங்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்கதையாகி வரும் நிலையில் விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் உளவுத்துறை தூங்கிக் கொண்டிருப்பதால் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் லாட்டரி சீட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்த சிறுமி 3 பெண்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் ஒழிக்கப்பட்ட லாட்டரி விற்பனை விஞ்ஞான ஊழல் செய்வதில் பெயர் போன ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் மலையேறிய பக்தர்கள் 2 உயிரிழப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பக்தர்களுக்கு வனத்துறை முறையான அறிவுறுத்தல் வழங்காததால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு பணியிட மாறுதல் பெற்றுத்தர மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரக அதிகாரிகள் 5 முதல் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பெண் செவிலியர் புகார். அடுத்த நாட்டை பற்றி குறை கூறி பதிவிட்டு விளம்பரம் தேடும் பிரியாணி புகழ் அமைச்சருக்கு தன் துறையில் நடக்கும் ஊழல் முறைகேடுகள் குறித்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் யார் பெரியவர் என்ற திமுக அமைச்சர்களின் கோஷ்டி மோதலால் கொடைக்கானலில் தொடங்கப்பட்ட கோடை விழா துவக்க நிகழ்ச்சி கலையிழந்து விட்டதாக தோட்டக்கலை துறையினர் வேதனை. தன் அமைச்சர்களின் கோஷ்டி மோதலால் மக்கள் திட்டங்கள் பாதிக்கப்படுவது குறித்து கேட்க திராணி இல்லாத ஸ்டாலின் மாநில உரிமை மீட்கப் போவதாக விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் பலன் இல்லாததால் திருவண்ணாமலை, கடலூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜாதி சான்றிதழ்கள் கிடைக்காமல் 5000த்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் தவிப்பு. தேர்தல் நெருங்கி வருவதால் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வசனம் பேசும் உதயநிதிக்கு எங்கள் புகார் குரல் கேட்கவில்லையா என பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி குமரகுருபரன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் அனைவரையும் ஒருமையில் பேசிய அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. இதுதான் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் லட்சணமா என மக்கள் கடும் விமர்சனம். இப்பதான் வேலை செஞ்சு அப்படியே எல்லாரும் வந்து பார்த்துட்டு பாராட்டுவாங்களா உங்களை? படிக்காத முண்டாங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பு வடக்கு மெயின் ரோட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல நாட்களாக மின்விளக்குகள் எரியாமல் இருக்கும் அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொது இடங்களிலேயே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் சர்வ சாதாரணமாக அரங்கேறும் நிலையில் இருள் சூழ்ந்துள்ள சாலையில் செல்ல பெண்கள், வாகன ஓட்டிகள் அச்சம். தூத்துக்குடியில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் பெறலாம் என கூறி பெண் ஒருவரிடம் 5,91,000 ரூபாய் மோசடி. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை விமான நிலையத்தில் 326 பயணிகளுடன் வந்த துபாய் விமானம் மீது மர்மமான முறையில் லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்ட நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி. மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் விழித்துக் கொள்ளாத விடியா அரசின் காவல்துறை மீது விமான பயணிகள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீரனூர் மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் இறப்பு உண்மையில் விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என உறவினர்கள் சந்தேகம். தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மீண்டும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் மின்வெட்டால் நிம்மதியை இழந்து தவிக்கும் பொதுமக்கள்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருவதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே மக்கள் அச்சம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறி வரும் விளைநிலங்கள். நீரோடைகளை தூர்வார கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலினின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அவசர கதியில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனப்பகுதி நடுவே ஆற்றை கடக்க முயன்ற கார் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பயணிகள் 3 பேர் மீட்பு. மீட்புப் படையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஆற்றங்கரையோரம் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் உதகையில் ட்ரீ பார்க் சுற்றுலா மையத்தில் மரம் விழுந்ததில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. சுற்றுலா தலங்களில் உள்ள பழமையான மரங்களை மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே அகற்றாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை தாவரவியல் பூங்கா, அரசு ரோஜா பூங்கா தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிப்பு. மாவட்ட நிர்வாகத்தின் தாமதமான அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் அவதி. தென்காசி மாவட்டத்திற்கு மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றால அருவிகள் மூடப்படுவதாக அறிவிப்பு. குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் மூடப்பட்டன. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 35.3 சென்டிமீட்டர் மழை பதிவு. சோலூர், தட்டநேரி, கோக்கால், கோட்டட்டி பகுதிகளில் 36 மணி நேரமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. நெல்லை, தேனி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காலை 10 மணிக்குள் நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. காற்றில் சிக்கி அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர்கள் சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் மீது விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம். கால்நடை மருத்துவ அறிவியல் இளநிலை பட்டப்படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை அறிவிப்பு. adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் வாயிலாக ஜூன் 20ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். குஜராத், கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களைச் சேர்ந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு. ஜூன் 19ஆம் தேதி வாக்குப்பதிவும் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இந்தியாவில் 1 வாரத்திற்குள் கொரோனா பாதிப்பால் 2 உயிரிழந்ததால் மக்கள் அதிர்ச்சி. நாட்டில் சிறிய அளவிலான இடங்களுக்கேற்ப குறைந்த நேரத்தில் தெளிவான வானிலை கணிப்புகளை வழங்கும் புதிய வாரத் காலநிலை கணிப்பு முறையை இன்று வெளியிடுகிறது மத்திய அரசு. புனேவில் உள்ள IITM உருவாக்கிய இந்த முறை மூலம் கணிப்பு நேரம் 10 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக குறைந்துள்ளதாகவும் வருங்காலங்களில் 100 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்பட்ட பின் 2 மணி நேரத்திற்குள் நிகழப்போகும் வானிலை மாற்றங்களையும் வெளியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. கேரளாவில் கொட்டி தீர்க்கும் தென்மேற்கு பருவமழை.
காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி ஆகிய 7 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை. சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க $175 பில்லியன் மதிப்பீட்டில் அமெரிக்காவில் கோல்டன் டோம் ஏவுகணை வடிவமைப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. 69 ஏவுகணைகள் மற்றும் 298 ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். மொத்தமாக 12 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் தரப்பு தகவல். அஜித் குமார் ரேசிங் எனும் பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கிய நடிகர் அஜித், கார் பந்தயங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் பகிரப்படும் எனவும் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை வீழ்த்தி தனது சீசனை நிறைவு செய்த சென்னை அணி. இரவு நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபாரம். நடப்பு ஐபிஎல் தொடரின் 69வது லீக் ஆட்டத்தில் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் மோதும் போட்டி இரவு 7:30 மணிக்கு ராஜஸ்தானில் நடைபெற உள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலன்கா 2வது சுற்றுக்கு தகுதி. முதல் சுற்றில் ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தி 2வது சுற்றிற்கு முன்னேற்றம்.